மிடில் கிளாஸ் மக்கள் ஏன் ரிச் ஆக மாட்டார்கள் தெரியுமா? அவங்க சம்பாதிக்கிறது இல்லையா? நிச்சயமா இல்ல. நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. சரி, அப்போ அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது இல்லையா? அதுவும் இல்ல. சொல்லப்போனா நம்மள பலரை விட ரொம்பவே அதிகமா உழைக்கிறாங்க. ஓகே, பணத்தை சேமிக்கிறது இல்லையா? அதுவும் கிடையாது. அவங்களும் சேமிக்கிறாங்க. அப்போ ஏன் ஏன் அவங்களால அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல? அதுக்கு காரணம் ஒரு கண்ணுக்கு தெரியாத பொறி, ஒரு மைண்ட் செட் சைக்கிள், நம்மள சுத்தி இருக்கிற ஒரு ஃபைனான்சியல் சிஸ்டம். இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து தான் நம்மள வளர விடாம ஒரே இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத பொறிய உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற உண்மையை நாம முழுசா பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். நாம மாட்டியிருக்கிற முதல் பொறி த salary illusion. அதாவது சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை சொந்தமாக்குறதுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். நமக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி வளர்த்தாங்க? நல்லா படி, ஒரு நல்ல வேலைக்கு போ, மாசம் மாசம் சம்பளம் வாங்கு, இஎம்ஐ கட்டு, அப்படியே ரிட்டையர் ஆயிடு. கேக்குறதுக்கு இது ரொம்ப சேஃபான ஒரு பாதை மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது நம்மள ஒரே வட்டத்துக்குள்ளேயே சுத்தி வர வைக்கிற ஒரு சுழற்சி. அவ்வளவுதான். இப்போ இத பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மிடில் கிளாஸ் மக்களோட மொத்த கவனமும் எதுல இருக்கு? மாச சம்பளம், ஒரு நிரந்தரமான வேலை, பாதுகாப்பு, இதுல தான். ஆனா ரிச் பீப்புளோட கவனம் ஓனர்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட், ஆசெட்ஸ், அதாவது உரிமை, முதலீடு, சொத்துக்கள். இங்கதான் மொத்த ஆட்டமே மாறுது. நம்ம கவனம் வெறும் சம்பளத்தில் இருக்கும்போது சொத்துக்களை உருவாக்குறத பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அடுத்ததா நாம பார்க்க போறது இரண்டாவது பொறி, த டெட் சைக்கிள் ட்ராப், அதாவது கடன் சுழற்சி. இந்த அஃபோர்டபிள், அதாவது என்னால வாங்க முடியும் அப்படின்ற வார்த்தை எப்படி ஒரு மிகப்பெரிய மாயைன்னு இப்ப நாம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள எத்தனை பேரு இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒண்ணுக்காவது இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம்? பைக் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, லேட்டஸ்ட் மொபைல் இஎம்ஐ, பெரிய டிவிக்கு இஎம்ஐ, இந்த லிஸ்ட் போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம மனசு என்ன சொல்லும்? அட, மாசம் இவ்வளவுதானே, இதெல்லாம் நம்மளால கட்ட முடியாதா அப்படின்னு தான் சொல்லும். ஆனா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். இஎம்ஐங்கிறது மாச தவணை இல்ல. அது உங்க எதிர்கால வருமானத்துக்கான ஒரு கமிட்மெண்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்க வாங்குற ஒரு பொருளுக்காக வரப்போற பல வருஷ வருமானத்தை நீங்க இன்னைக்கே அடமானம் வைக்கிறீங்க. இதுதான் உண்மை. இங்க தான் அது மிகப்பெரிய வித்தியாசம் வருது. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன கேட்கும்? மாசம் இஎம்ஐ எவ்வளோ வரும்? ஆனா ஒரு ரிச் மைண்ட் செட் என்ன கேட்கும் தெரியுமா? நான் வாங்குற இந்த பொருள் ஒரு சொத்தா இல்ல ஒரு பொறுப்பா? அதாவது இது எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குமா இல்ல என்கிட்ட இருந்து பணத்தை எடுக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்வி உங்க நிதி வாழ்க்கையே தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நம்ம நிறைய பேரோட வாழ்நாள் கனவே ஒரு சொந்த வீடு வாங்குறது தான். அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, நம்மளோட மொத்த சேமிப்பும் முதலீடும் அந்த ஒரே வீட்ல போய் நாக் ஆயிடுது. இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. கிட்டத்தட்ட 85% சொத்து ஒரே ஒரு இடத்துல முடங்கி கிடக்கு. இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு யோசிச்சு பாருங்க. ஆனா ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? அவங்க சொத்துக்களை பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு பண்ணுவாங்க. இதனால அவங்க ரிஸ்க் ரொம்பவே குறையுது. மூணாவது, ஒருவேளை இதுதான் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கூட இருக்கலாம். அதுதான் த மைண்ட் செட் பேரியர், நம்ம மனநிலை தடை. ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா, வளர்ச்சி வேணுமா இல்ல பாதுகாப்பு போதுமான்னு நம்ம மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். நம்ம ஸ்கூல்ல, காலேஜ்ல கணக்கு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரின்னு எல்லாம் சொல்லி தராங்க. ஆனா நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி டாக்ஸ் மேனேஜ் பண்றது, எப்படி ஒரு சொத்தை உருவாக்குறதுன்னு எதையுமே சொல்லி தரதில்ல. இதனால என்ன ஆகுது? பணம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நமக்கு இயல்பாவே ஒரு பயம் வந்துடுது. இந்த பயத்தினால நம்மளோட மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன சொல்லுது? ஐயோ, ரிஸ்க் எல்லாம் வேண்டாம், ஒரு பாதுகாப்பான வேலை கிடைச்சா போதும், தோத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நம்மள பயமுறுத்திட்டே இருக்கும். ஆனா ஒரு ரிச் மைண்ட் செட் என்ன பண்ணும்? அது யோசிச்சு கணக்கு போட்டு ரிஸ்க் எடுக்கும். குறுகிய கால லாபத்தை பார்க்காம நீண்ட கால நோக்குல சிந்திக்கும். ஒரு ஓனர்ஷிப் மனப்பான்மையை உருவாக்கும். இதுல இன்னொரு பெரிய வில்லன் இருக்கான். அவனா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ரொம்ப சிம்பிள். சம்பளம் 50,000 70,000 ஏறின உடனே நம்ம செலவும் அதுக்கேத்த மாதிரி ஏறிடும். புது ஃபோன், பெரிய கார்னு. இங்க பாருங்க, வருமானம் ஏறுது, கூடவே செலவும் ஏறுது. அப்போ கடைசில நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் 0. இந்த சுழற்சியா உடைக்காம நம்மால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தியே பேசிட்டோம். அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத பொறியிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷனபிள் பிளானை நம்ம பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸ ரொம்ப கவனமா கேளுங்க. இது உங்க நிதி வாழ்க்கையே மாத்த போகுது. 1. முதல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட உருவாக்குங்க. 2. உங்க சம்பளத்துல குறைஞ்சது 20% முதலீடு பண்ணுங்க. 3. தேவையே இல்லாத எல்லா இஎம்ஐகளையும் உடனே நிறுத்துங்க. 4. ஒவ்வொரு வருஷமும் உங்க திறமைகளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க.
5வது ரொம்ப முக்கியமானது, சம்பளமா யோசிக்கிறத விட்டுட்டு சொத்துக்களா யோசிக்க ஆரம்பிங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஒரு நம்பரை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 20%. இதுதான் நீங்க முதலீடு செய்ய வேண்டிய மினிமம். இதை மட்டும் நீங்க டிசிப்ளினா செஞ்சாலே போதும், உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிடில் கிளாஸ் ஆயிருக்கிறது தப்பே இல்ல. ஆனா பெர்மனண்டா மிடில் கிளாஸ்ல இருக்கிறது அது உங்களுடைய சாய்ஸ். நீங்க பணக்காரங்க ஆகணும்னா உங்க வருமானம் மட்டும் அதுக்கு பத்தாது. அதை விட ரொம்ப முக்கியமா உங்க மைண்ட் செட்ல ஒரு பெரிய மாற்றம் வரணும். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிப்ளின் அதாவது ஒழுக்கம் தான் செல்வத்தோட உண்மையான அஸ்திவாரம். இது ரைஸ் தமிழ், உங்க சம்பளத்துக்கு உண்மையான மதிப்பை சேர்க்கிற சேனல். உங்க வளர்ச்சியில நீங்க உண்மையிலேயே சீரியஸா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.